இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். பெண்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்காக என்ன சாதிக்கலாம் என்பதை குறித்து நீங்கள் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்து நீங்கள் டெய்லி நீங்கள் சிந்திக்க வேண்டியது மிகவும் ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களில் நமக்கு என்ன ஆகுதுன்னா, நமக்கு இடறல் உண்டாகுது. அதாவது இடறல் என்றால் தடை, தடுமாற்றம் நமக்கு உண்டாகிறது. அந்த தடுமாற்றம் எதை காட்டுது? ஒரு விஷயத்தில் நம்மளால் உறுதியாக இருக்க முடியல, நம்பிக்கையோடு இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அதில் நம்ம நினச்ச மாதிரி செயல்பட முடியல அப்படின்றத நம்ம அதில் பார்க்க முடியுது. அப்போ பல காரியங்களை குறித்து நமக்கு இடறல். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அப்போ யோவான் ஸ்நானகனை பார்க்குறோம். யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணுறாரு? மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், அதில் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அவருடைய சீஷர்களை அனுப்பி அவர் என்ன சொல்கிறாரு? வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்கிறாரு, அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், எப்படிலாம் அற்புதம் நடக்குது, என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் இடறல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அதாவது யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துலேருந்து ஏதாவது அற்புதம் கிடைக்கணும், அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு தடுமாற்றத்தில் அவர் அங்கே இல்லை. அவருடைய கேள்வி, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சா இல்லையா, அதை நான் சரியாக செஞ்சிட்டேனா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி. இதன் மத்தியிலே அவர் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம்லாம் கொடுத்தாரு. எல்லா விஷயங்களையும் அவர் கேள்விப்படுறாரு. இருப்பினும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு கடைசி ஒரு கட்டத்தில் அவருக்கு என்ன ஆயிடுச்சு? நான் நம்பினது உண்மைதானா, நான் பார்த்தது உண்மைதானா அப்படின்ற ஒரு கேள்வி யோவான் ஸ்நானகனுக்கு வந்துவிட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னிடத்தில் இடர் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக என்ன ஏற்படுகிறது? ஒரு இடரல் உண்டாகுது. நம்ம இவ்வளோ நாள் இவரை பின்பற்றுறோம், அன்னைக்கு ஏதோ ஒரு ஆர்வத்தில் நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்துடுது, நம்ம இருக்கிற இடம் சரியா, நம்ம பழகிற ஆட்கள் சரியா, நம்ம நம்புகிற விஷயம் சரியா, இல்லை நம்ம வேற ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணுமா அப்படின்ற ஒரு சிந்தனை வருகிறது. மற்ற விஷயத்தில் வர்றது தப்பு கிடையாது, ஆனால் தேவனுடைய விஷயத்தில் அவரை பற்றி கொண்ட பிறகு ஒரு மனிதன் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்ம இவரை நம்புறது சரிதானா, இவரை நம்புவதனாலே என்னுடைய வாழ்க்கை மாறுமா அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படுவது என்பது அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. அப்போ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முதலாவது சிந்திக்கணும், என் வாழ்க்கையில் நான் இடறலுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? ஆமாம், ஒரு சந்தேகத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். நீங்களே உங்கள் மனசில் சொல்லுங்கள் பார்ப்போம், நான் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக நம்புகிறேன். ஆமாம், ஏன்னா மறுபடியும் நம்மளுக்கு என்ன ஆகுது?
ஒரு இடறல் நம்ம வாழ்க்கையில் வர ஆரம்பிக்குது. இந்த இடறல் என்ன செய்யுது? நம்மளை வந்து உற்சாகமாக ஓட முடியாதபடி செய்யுது. இன்னொரு வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது. மத்தேயு 13:21 ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாததினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். அதாவது யாரு? கற்பார இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். அதாவது இடறல் அடைகிற ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் சந்தோஷமாக உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் பிரச்சனை வந்தவனை என்ன ஆயிடுது? அந்த நம்பிக்கையிலே உறுதியாக நிற்க அவங்களால முடிய மாட்டேங்குது. தொடர்ந்து நம்ம இந்த வசனத்திலே நம்ம உணர வேண்டிய காரியம் என்ன? அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க விடாதபடி உண்டாகிற அந்த இடறல் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம மறுபடியும் சிந்திச்சு பார்க்கணும். நான் நேற்று கூட ஒரு சகோதரர்கிட்ட சொன்னது அதுதான். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வந்த உடனே எங்கே பாதிப்பு ஏற்படும்னா, அந்த மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு தான் அங்கே தான் பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா ஒரு பிரச்சனை வந்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் வந்து தேவனை பின்பற்றி என்ன ஆக போகுது, இல்லைன்னா இந்த தேவன் ஏன் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி முதலாவது அவங்களுக்கு அந்த ஒரு இடைவெளி வருகிற ஒரு இடம் யாருக்கும் இருக்குன்னா கடவுளுக்கும் மனுஷனுக்குமா தான் இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்களேன், யாரோடையோ சண்டை போட்டிருப்பாங்க, அந்த கோபத்தில் கடவுளோட இருக்க உறவை முறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. சில காலங்களுக்கு பிறகு அந்த நபரோட இணைஞ்சிருவாங்க, ஆனால் தேவனோட இணைய மாட்டாங்க. இதை நிறைய இடத்துல என்னால் பார்க்க முடியுது. அவங்க தேவனோடு இணைய மாட்டாங்க, மனுஷனோட மறுபடியும் இணைஞ்சிருவாங்க. இல்லைனா மனுஷனுக்காக தேவனை விட்டுட்டு போயிடுவாங்க, ஆனால் தேவனோட இணைய முடியாது. அப்போ அந்த இடறல் என்கிற காரியம் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுதே நம்ம சிந்திச்சிடணும். அப்போ ஒரு மனுஷனால் ஜெபிக்க முடியல, ஒரு மனுஷனால் வேதம் வாசிக்க முடியல, ஒரு மனுஷனால் ஆலயத்திற்கு வர முடியல அப்படின்னும் போது நம்ம ஏன் போராடி அந்த காரியத்தை செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு கேள்வி முதலாவது நமக்கு வரணும். நம்ம என்ன டக்குன்னு சொல்லிடுறோம், அவங்க பாஸ்டர் கேட்டால் என்ன பதில் சொல்லலாம், சிஸ்டர் கேட்டால் என்ன பதில் சொல்லலாம், அதுக்கு தான் பதிலை தயார் பண்ணி வச்சிருக்கோமே தவிர கர்த்தர் கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்றதுக்கு நம்மக்கிட்ட பதில் இல்லை. அதாவது நம்ம ஒரு காரியம் இடறல் வரும்போது நம்ம அதை தாண்டி வந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறோம்? தைரியமாக, பார்த்தீங்களா ஆண்டவரே உங்களுக்காக நான் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு துணி வருது. ஆனால் அந்த காரியம் செய்யாமல் போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்? ஆதாம் போல அவர் கண்ணிலேயே பற்றக்கூடாதுரா, அவர் நம்மளை கூப்பிட்டு பேசாதவரையும் நம்மளுக்கு சந்தோஷம், நம்ம அப்படியே ஒளிஞ்சிருப்போம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அப்போ எப்போ நம்ம வந்து கர்த்தரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க நம்ம வந்து தவறுறோமோ ஆல்ரெடி அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஒரு இடைவெளி உண்டாயிடுச்சு. இன்னும் நான் சொல்வேன்னா, நீங்கள் அன்றைக்கி ஜெபிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா அன்றைக்கி நீங்கள் கர்த்தரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே இன்றைக்கி நான் ஜெபிக்க முடியாமல் போயிடுச்சு, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க. அன்றைக்கி ஃபுல்லாக வேத வாசிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி போய் கர்த்தரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்கணும். இன்றைக்கி என்ன ஆகுது? ஏன் இது வந்து டெவலப் ஆகிக்கிட்டே போகுது, அந்த இடைவெளி அதிகமாகிக்கிட்டே போகுதுன்னா நம்ம கர்த்தரிடத்துல கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக நம்ம வாழ மாட்டோம். நீங்கள் மட்டும் டெய்லி கர்த்தரிடத்தில் கணக்கு ஒப்புவிச்சு பாருங்களேன். ஆண்டவரே இன்றைக்கி நான் ஒருத்தர்கிட்ட கூட உங்களை பற்றி நான் சுவிசேஷம் சொல்லவே இல்லை ஆண்டவரே, ஒருத்தர்கிட்ட கூட நான் சாட்சியாக நான் நிற்கவே இல்லை ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கணக்கு ஒப்புவிச்சு பாருங்களேன். அடுத்த நாள் கர்த்தர் அந்த ஸ்பாட்லேயே உங்களை உணர்த்துவார். நீங்கள் அடுத்த நாள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை செய்வீங்க. எப்போ வாரக்கணக்கா மாதக்கணக்கா நான் ஒழுங்காக ஜெபம் பண்ணுறதே இல்லை, முந்தி மாதிரி பண்ண முடியலன்றதை சும்மா நீங்கள் யாருக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க? மனுஷங்கிட்ட சொல்கிறீங்க. இதுவே நீங்கள் ஜெபிக்க முடியாமல் போன அன்னைக்கு நைட்டு, ஆண்டவரே இன்னைக்கு நான் நேரம் கொடுக்க முடியல ஆண்டவரே, நான் வேதம் வாசிக்க முடியல ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஒருத்தர் கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல முடியாமல் போயிடுச்சு ஆண்டவரே, நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். அடுத்த நாள் உங்கள் மனசில் வர காரியம் இன்னைக்கு எப்படியாவது செஞ்சிடணும்.
அப்போ அந்த கணக்கு ஒப்புவிக்கிற விஷயம் கடவுளிடத்துல இல்லாமலே போயிடுச்சு நமக்கு. இதை எவ்வளோ பேர் ஒத்துப்பீங்க? கடைசியாக நீங்கள் எப்போ கடவுள் இடத்துல கணக்கு சொன்னீங்க? அதாவது நம்ம தேவன் மறுபடியும் வேதத்தில் அவர் சொல்கிற பல உவமைகளில் அவர் சொல்கிற ஒரே விஷயம் கணக்கு கேட்பேன் அப்படின்றத அவர் சொல்கிறார். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஒரு நாள் வரப்போது கணக்கு ஒப்பிக்க போகிறோன்ட்டு. டெய்லி கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு நபராக நம்ம இருந்தோன்னா நம்ம பயப்படாமல் வாழலாம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெய்லி கணக்கு ஒப்புவிக்க போகிறவங்களா இருந்தால் கடைசி நாளில் நம்ம கணக்கு ஒப்பிக்கிறத பற்றி நம்மளுக்கு பயம் இருக்காது. டெய்லி ஒரு மனுஷன் கணக்கு ஒப்புவிக்கலைன்னா அவனுக்கு பயம் கண்டிப்பாக வரும். அவனுக்கு என்ன கேள்வி வரும், இப்போ நம்மளை உள்ளே சேர்ப்பாரா வெளியில் துரத்தி விட்டுருவாரா, கதவு தட்டும் போது கதவு திறக்கப்படுமா இல்லை உன்னை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்துடும். அப்போ டெய்லியுமே கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு நபராக நம்ம வாழ்கிறது ரொம்பவே நல்லது. சில நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வார சம்பளம்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார சம்பளம் வரும்போது அந்த நாள் மட்டும் உற்சாகமாக இருப்பாங்க, மற்ற நாள்லாம் அந்த அவங்களுக்கு உற்சாகமே இருக்காது. மாத சம்பளம்னு வரும்போது அந்த மாத சம்பளம் கிடைக்கிற அந்த நாள் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஆனால் தினக்கூலியை பாருங்களேன், அவனுக்கு அந்த உற்சாகமே இருக்காது. தினக்கூலி மொத்தமாக போயிட்டு ஒரு நாள் போயிட்டு இன்றைக்கி டிமார்ட்டில் போயிட்டு ஒரு 3000 ரூபாய்க்கு சாமான் அப்படிலாம் அவனுக்கு அப்படி ஒரு கணக்கே இருக்காது. அன்றைக்கி பருப்பு இல்லையா போயிட்டு வருவோம், அன்றைக்கி அரிசி இல்லையா போயிட்டு வருவோம். டெய்லி அவனுக்கு என்ன நடக்குது, என்ன கம்மியாக இருக்குது அப்படின்ற குறித்து அன்னன்னைக்கு வர காசில் அவன் என்ன பண்ணுவான், வீட்டுக்கு தேவையான மொத்தமாக வாங்குவோன்ற ஒரு கணக்கே இருக்காது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த கம்யூனியன் டே, அந்த உபவாச ஜபம் இல்லை அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டேஜுக்கு வந்துட்டோமே தவிர, ஒவ்வொரு நாளுமே நம்ம வாழ்க்கையில் என்ன குறைவாக இருக்குது, என்ன நம்ம இதில் சேர்க்கணும், என்ன காலியாக இருக்குது, என்ன சேர்க்கணும் அப்படின்ற ஒரு மனசு. ஏன்னா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், மொத்தமாக போய் வாங்கி பழக ஆரம்பிச்சிட்டோம். அது மாதிரி நபராக மாறவும் ஒரு விஷயம் கம்மியாக இருந்தால் கூட நம்ம என்ன நினைக்கிறோம், ஒன்றும் இல்லை ஒரு 2 நாள் கழித்து நம்ம போக போகிறலாம், அப்போ சேர்த்து வாங்கிக்கலாம், இப்போ அதெல்லாம் இல்லாமல் எப்படி சமைக்கலாம் அதுக்கு யோசிப்போம், அப்படி மாறிட்டோம். புரியுதுங்களா? ஆனால் அதுவே உடனே போயிட்டு ஒரு 100 கிராம் 50 கிராம் அப்படின்னு வாங்குற ஆளாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் வாங்கிட்டு வந்து சமைக்கிறத பற்றி யோசிப்பாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையும் கணக்கு ஒப்பிக்காமல் போகும்பொழுது அது எப்படிப்பட்டதாக ஆகிடுது, கேப் அதிகமாகும் போது ஈஸியாக ஒரு பின்மாற்றம் வந்துடுது. அப்போ அவர் அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்த உடனே, அதுவும் அந்த துன்பம் எப்படிப்பட்டதா அது சொல்லப்படுகிறது. எத்தனாவது வசனம் சொன்னேன், 21. கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்து நிமித்தமும் உபத்திரவம் துன்பம் உண்டான உடனே இடர் அடைவான். அப்போ இது வந்து உண்மையிலேயே தேவனுக்கு இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, தேவனுடைய பிள்ளைக்குமே அவனுக்கு வருகிற துன்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதை சார்ந்தே இருக்கும், கடவுளுடைய உறவை பிரிக்கிற விஷயத்தை சார்ந்தே தான் இருக்கும். அப்போ கடவுளுடைய விஷயத்தை பிரிக்கிறத சார்ந்தே இருக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு நாளுமே சிந்திச்சு பார்க்கணும், நேற்று நான் ஜெபம் பண்ணாததுக்கு காரணம் எனக்கு அப்படி என்ன பெருசாக உபத்திரம் வந்துருச்சு. புரியுதுங்களா? இப்போ நான் பெரிய உபத்திரம் வந்ததுனால இன்றைக்கி என்னால் இங்கே ஜெபிக்க முடியாமல் போயிடுச்சு. நம்ம அப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோமா? நம்ம அதை யோசித்து பார்க்கணும். எனக்கு ஏதாவது பெரிய உபத்திரம் வந்து நான் இன்றைக்கி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறேன், எனக்கு பெரிய ஒரு உபத்திரம் வந்து நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறேன், அதனால இன்றைக்கி எனக்கு நேரம் கொடுக்க முடியல அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்ல இருக்கா? அப்போ உபத்திரவமே இல்லாமலே நம்ம என்ன பண்ணுறோம், ஜபிக்க மாட்டோம். உபத்திரம் இல்லாமலே நம்ம என்ன பண்ண மாட்டோம், பைபிள் வாசிக்க மாட்டோம். உபத்திரம் இல்லாமலே நம்ம என்ன பண்ண மாட்டோம், சர்ச்சுக்கு ஒழுங்காக வர மாட்டோம். அப்போ உபத்திரம்னு வந்துட்டா மறுதளிச்சிருவோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? உபத்திரம் வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், மறுதளிச்சிருவோம். அப்போ நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும், ஒரு மனிதன் உபத்திரவம் இல்லாமலே ஜெபிக்கலை, வேதம் வாசிக்கலை, சர்ச்சுக்கு ஒழுங்காக போகலன்னா உபத்திரம்னு வந்தால் அவங்க மறுதளிச்சிருவாங்க.
இப்போ இவர்கள் ஐயோ எனக்கு வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளாக சபைக்கு வரவங்களுமே இந்த காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் ஒழுங்காக இல்லைன்னா அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கர்த்தரை விட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ இன்றைக்கி இவங்க வாழ்க்கையில் இடறல் அப்படின்றது ஒரு நிமிஷம் ஒரு நாள் கர்த்தரை விட்டு உங்களை விளக்குற ஒரு காரியம் வந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு சிந்திக்கிறது, நான் இதை இதுக்கு மேலே தொடர விடக்கூடாது, நான் இதை என்ன பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே தொடரவே விடக்கூடாது. அடுத்து 13ஆம் அதிகாரத்தில் 57ஆம் வசனம், அவரை குறித்து இடரடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டாரிலுமே அன்றி வேறெங்கும் கனவிடம் அடையான். இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா, கனவீனம் அடைந்துட்டா உடனே ஜெபிக்கிறத விட்டுருவாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு என்னன்னா, அந்த இடத்துல அவரை எப்படி கனவீனப்படுத்துறாங்க அப்படின்னா, இவனுக்குள்ள எப்படி ஒரு வல்லமை வந்துச்சு. இயேசு கிறிஸ்துவ குறித்து அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு இடரல் உண்டாகுது. இந்த மனுஷன் நம்ம கூட இருந்த ஒரு மனுஷன், இந்த மனுஷன் எப்படி இப்போ திடீர்னு இவ்வளோ ஒரு வல்லமை. இப்போ இயேசு கிறிஸ்துவே உடனே அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிட்டாரு, என்னையா இவனுங்க நம்மளை ஒரு மாதிரி நினைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவர் அந்த இடத்துல ரொம்ப அற்புதம் பண்ணாமல் இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறாரு. நம்ம சிலர் எப்படி தெரியுமா பண்ணுறோம், நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணிட்டா யாராவது என்ன இவங்க ரொம்ப ஜெபம் பண்ணுறாங்க, ரொம்ப பரிசுத்தவாட்டி ஆகிட்டாங்களா, பரிசுத்தவன் ஆகிட்டாங்களா அப்படின்னு நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், நம்ம இனி இந்த இடத்துல கத்தி ஜெபம் பண்ணக்கூடாது, நம்ம இனி இந்த இடத்துல நம்ம ஜெபமே பண்ணக்கூடாது, நம்ம ஜெபம் பண்ணால் ஒரு மாதிரி பார்க்குறாங்களே, டைமுக்கு வந்துட்டா என்ன திடீர்னு டைமுக்கு வந்துட்டீங்க, ஆஹா என்ன இப்படி கேட்குறீங்க, இனி நம்ம டைமுக்கு வரக்கூடாது, என்ன இன்னைக்கு எல்லாம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு ஆண்டா, இனி நம்ம டல்லான ட்ரெஸ் தான் போட்டு வரணும். புரியுதுங்களா? அப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது ஒருத்தர் என்னன்னு கேட்டுட்டாலே சிலர் என்ன பண்ணுறது, இனி நான் பண்ண மாட்டேன்ற ஒரு முடிவு எடுத்துடுறது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, இயேசு கிறிஸ்துவோட காரியம் வேற. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவோட காரியம் என்ன, அவரை நம்பலை, அதனால் அவர் ரொம்ப அற்புதம் செய்யாமல் அவர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். ஆனால் இங்கே இருக்கிற நம்மள நிறைய பேர் நம்மளை என்னன்னு கேட்டுட்டாலே போதும், இனி நான் எதுவும் செய்ய மாட்டேன். அவங்க ஏன் என்னை பார்த்து அப்படி கேட்டுட்டாங்க? அப்போ நம்மளுடைய விஷயங்கள் மறுபடியும் மறுபடியும் என்ன ஆகுது, நம்ம கர்த்தரிடத்தில் நெருங்கி வராமல் நம்ம விலகி போகிறதுக்கு தான் ரொம்ப சீக்கிரமாக ஆக்ஷன் எடுக்கிறோம். புரியுதுங்களா? கர்த்தரிடத்தில் நெருங்கி வர்றதுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டோம், கர்த்தரை விட்டு விலகிறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், ஆக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கிறோம். அப்போ இன்றைக்கி நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன, நான் எந்த ஒரு இடரல் வந்தாலும், எந்த ஒரு விமர்சனம் வந்தாலும், எந்த ஒரு சந்தேகம் என்னை குறித்து ஏற்பட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் விலகி போக மாட்டேன். அல்லேலூயா. அடுத்து மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம், அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அதாவது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துக்கு ஒருத்தன் இடரலாக இருக்கிறானா. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வசனங்கள்லாம் எப்படின்னா, யோவான் ஸ்நானகனுக்கு இயேசுவை குறித்து ஒரு இடரல், அங்கிருந்த வேதபாரகர்களுக்கு ஊரில் இருக்கிற மக்களுக்கு இயேசுவை குறித்து ஒரு இடரல், உபத்திரவத்தின் நிமித்தமும் துன்பத்தின் நிமித்தமும் ஒரு மனிதன் இடரலிருந்து தேவனை விட்டு விலகி போகிறான். ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ எனக்கு இடரலாக இருக்கிற. அதாவது இயேசு கிறிஸ்துவையே ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு இடரலாய் நிற்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, எப்படி ஹேண்டில் பண்ணாரு, என்ன போட்டிருக்கு இல்லை அதுக்கு முன்னாடி அப்பாலே போ. ஆமாம், இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா, நம்ம வாழ்க்கையில் தேவனுக்காக நம்ம வாழும்போது வர இடரலை அப்பாலே போ சாத்தானே நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம என்ன நினைக்க மாட்டோம், சத்ருவானவன் ஒருத்தர் மூலமாக நம்மளை தேவனை விட்டு விலக்குறான் அப்படின்லாம் நினைக்க மாட்டோம். நம்ம பிளேமெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், சே நம்மளால பண்ண முடியாமல் போயிடுச்சு
அடா ஒரு மனுஷன் வந்து நம்மளை இன்னைக்கு இந்த காரியத்தை சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாரு, இந்த மனுஷனுக்கு இன்றைக்கி என் வாழ்க்கையில் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தோண மாட்டேங்குது. அவர் வந்துட்டதுனால இன்றைக்கி என்னால் என்ன பண்ண முடியாமல் போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து எங்கேயாவது வந்து அவர் அப்படி ஒரு ப்ளேம் எடுத்துக்கிட்டாரா? அவர் யார் நெருங்குறாரோ அந்த மாதிரி விஷயங்கள் அவர் என்ன பண்ணுறாரு, என்னை விட்டு நீ வெளியில் போ அப்படின்றார். இன்றைக்கி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம இடத்துல சத்துருவானவன் யாராவது ஒருத்தர் மூலமாக வந்து தான் என்ன பண்ணுவான், ஜெபிக்கலாம்னு நினைக்கும் போது இன்றைக்கி அங்கே போகலாமா, வரீங்களா, ஜெபிக்கலாம், இல்லை ஆலயத்துக்கு போகலான்னு நான் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. நம்ம அப்போ தான் என்ன சொல்லணும், ஒன்று எனக்கு இப்போ முடியாது, இல்லைனா நீங்கள் என்னோட வரீங்களா. அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்க, சில சொல்லுங்க உங்களை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், ஒன்றும் இல்லை நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா என்னை பார்த்துடலாம் அப்படின்னு யாராவது சொல்லியிருப்போமா? அப்படி நம்ம சொல்கிறது கிடையாது. ஆனால் அதுவே நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா, அப்படியா பரவாயில்ல பார்த்துடலாம் அப்படின்வோம். நான் அங்கே பார்க்கு போகிறேன், அப்படியா வாங்க நம்ம பார்க்கில் மீட் பண்ணுவோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு வர யாராவது ஒருத்தர் நான் வந்து கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா, அதுவே நீங்கள் வந்து மற்றவங்களாம் பாருங்களேன், கோயிலுக்கு போகிறேன்னா அவங்க சொல்லலாம் அப்படியே நான் கோயிலில் கூட நம்ம பார்த்து பேசலாமே. நம்ம என்ன அப்போ சொல்லுவோன்னா, ஐயோ ஜபத்துக்கு வந்துட்டு ஏஞ்சி நின்று பேசுகிறதா, இங்கே வந்தால் டிஸ்டர்ப் ஆகிடுமே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஒருத்தர் வரவங்கள வாங்க நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னார், நீ எனக்கு இடரலாக இருக்கிற, என்னை விட்டு போ. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி மறிக்க போகிறேன், இது போல் என்னை வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்களாம் என்னை பிடிச்சி சிலுவையில் அறைவாங்கன்னும் போது பேதுரு என்ன சொல்கிறாரு, இயேசுவே இப்படிலாம் பேசாதீங்க, இப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி கொண்டு போகிற மாதிரி ஒரு காரியத்தை அந்த இடத்துல பேதுரு பேசுகிறார். இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம மேலே பரிதாபப்படுகிற எல்லாருமே நம்மளை தேவனுடைய சித்தத்திற்கு நேராக கொண்டு போகிறவங்க நீங்கள் நினச்சிடக்கூடாது. பேதுரு என்ன பண்ணுறாரு, ஒரு பரிதாபப்பட்டு பேசுகிறார் இயேசு கிறிஸ்து கிட்ட. என்ன இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு இப்படி ஒரு பிரச்சனையா, நம்ம இயேசு கிறிஸ்துவ உற்சாகப்படுத்துவோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து புரிஞ்சுட்டாரு, இவனே கடைசியில் இடர்ல அடைய போகிறான், இவன் என்ன பண்ண போகிறான், எனக்கு ஆறுதல் சொல்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, நீ என்னை விட்டு தூரம் போ. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு அருகில் நம்ம வருவதற்கு யார் நம்மளை நெருக்கமாக இருந்தாலும் சில நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகே இன்னைக்கு நம்மளுடைய கணவர் யாராக மாறிட்டார், பிசாசானவன் இவரை வச்சு தானே இப்போ செயல்பட ஆரம்பிச்சிட்டார். கணவர்மார்கள் சில நேரத்தில் புரிஞ்சுக்கணும், நம்ம மனைவியை வச்சு இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆமாம், சில நேரத்தில் பிள்ளைகளை வச்சு என்ன பண்ணுவான். ஆமாம், அப்போ ஜெபிக்கிறதுக்கு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு இதில் யார் இடையூறாக வந்தாலும் நான் போய் இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வரேன் அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லணும். நீங்கள் மட்டும் அந்த நேரத்தில் சரி இப்போ பேசுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பேசி முடிச்சதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓடவே ஓடாது. என்னது? ஆனால் இதுவே உங்களை ஒருத்தர் வந்து ஜெபிக்க போகிற நேரத்தில் ஒரு காரியத்தை சொல்ல வராங்கன்னா ஜெபிச்சுட்டு வரேன்னு சொல்லுங்களேன், அதுக்கப்புறம் அவனுக்கு அது முக்கியமான விஷயமாவே தெரியாது. நீங்கள் ஜெபிச்சுட்டு வந்து ஏதோ சொல்லணும்னு நினச்சி என்னன்னா மறந்து போச்சுன்னே சொல்லிடுவாங்க. அப்போ ஏதோ சொல்லணும்னு நினச்சேன் இப்போ எனக்கு மறந்து போச்சு, இல்லைன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எனக்கு இப்போ சொல்கிறதுக்கு இப்போ மூடு இல்லை அப்படின்வாங்க. என்னது? எனக்கு இப்போ சொல்கிறதுக்கு எனக்கு இப்போ ஒரு இது வரல. இல்லைன்னா அப்படியே திரும்பி வந்தால் கூட நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்க என்ன பேச போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் வேணா இருக்கலாம், ஆனால் அவங்க வந்து பேச போகிற காரியத்திற்கு பதில் சொல்வதற்கு தேவன் அந்த ஜெப வேளையில் உங்களை பக்குவப்படுத்தியிருப்பார். சில நேரத்தில் பாருங்களேன், ஜெபத்தை விட்டுட்டு ஒரு பிரச்சனைக்கு போய் நின்று இருப்பீங்க, உங்களை பிரச்சனையில் மாட்டி விட்ருவாங்க. ஏன்னா அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவதற்கு உங்களுக்கு என்ன இருக்காது, அந்த நேரத்தில் சரியான ஒரு ஞானமோ சரியான ஒரு வார்த்தையும் உங்ககிட்ட இருக்காது. அப்போ இன்னைக்கு தேவனுடைய காரியத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு யார் இடரலாக வரா? அப்போ இயேசு கிறிஸ்து ஒரே காரியத்தை சொல்லிட்டாரு, நீ விட்டு என்ன பண்ணிட்டு என்னை விட்டு விலகிப்போ, ஏன்னா நீ என்னவா சிந்திக்க மாட்ற, தேவனுக்கு ஏற்றவர்களே சிந்திக்க மாட்ற. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், நீங்கள் கர்த்தரிடத்தில் நெருங்கி வருவதற்கு யாரோ ஒருத்தருக்காக அந்த நேரத்தை நீங்கள் வந்து விட்டு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் சொல்லணும், நீங்கள் யோசிக்கணும், அந்த நபர் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாரா?
இல்லை ராஜ்யத்திற்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாரா? நீங்கள் அதை சிந்திச்சு பார்க்கணும். அப்போ ஜெபத்திற்கு போகலான்னும் போது அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, ஜெபத்துக்கு தானே போய்க்கலாம் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்கிறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்க போகிறது கிடையாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவங்கள சிந்திக்க போகிறவங்க கிடையாது. இன்னொன்று என்ன தெரியுங்களா, நம்மக்கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை, நான் முன்னாடியே சொன்னது போல், இந்த ஜெப வேளையில் சொன்னது போல், கர்த்தருக்குன்னு ஒரு டைம் கொடுத்துட்டா அதில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன தெரியுமா புரிஞ்சுக்கிறாங்க, எங்களை மாதிரியா நீங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு சொல்லிட்டு, நீ தான் எப்போ ஜெபம் பண்ணாலே கர்த்தர் கேட்பாரு, இப்போ இல்லைன்னா என்ன அப்புறம் போய் பண்ணிக்கோ. அவங்க நமக்கு சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ தான் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது, நீங்கள் அப்புறம் போய் ஜெபம் பண்ணக்கூடாதா, அப்புறம் போயிட்டு ப்ரேயர் பண்ணிக்கூடாதா, அப்புறம் பைபிள் படிச்சுக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒருத்தர் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் அந்த இடத்துல சிந்திக்கணும், நான் ஏன் இந்த இடத்துல விட்டு கொடுக்குறேன். ஏன்னா உங்ககிட்ட பேசுகிறவங்க எப்படி தெளிவாக இருக்கிறாங்க, இந்த கிழமை இந்த நேரத்துக்கு நான் சர்ச்சுக்கு போயிடணும் அப்படின்னு அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ண வரும்போது அவங்களுக்கு எது பெருசாக தோண மாட்டேங்குது, நீங்கள் ஜெபிக்கிற நேரம் அவங்களுக்கு முக்கியமாக தோண மாட்டேங்குது. அப்போ இந்த நாளிலும் கூட உங்களை சிலர் பரிதாபத்து நிமித்தமாக இந்த வேலையை செய்யாத. இன்னும் சொல்வனே, நீங்கள் உங்களை கர்த்தர் பாரப்படுத்துவார், போ இந்த ஊழியத்தை செய், போ இந்த குடும்பத்தை சந்தி அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட சொல்லுவாங்க சிலர், வேணாம் அங்கே போகாத, அவங்க மோசமான ஆள், பேசினா உன்னை திட்டிடுவாங்க, நீ அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். இதை கேட்டோன்னே நம்மளுக்கு உடனே என்ன ஆகிடும், இவர் சொல்கிறது கரெக்டு தான், அங்கே போய் பேசுனா அவங்க ஏதாவது சொல்லிட்டா நம்ம மனசு கஷ்டப்பட்டுருமே. இப்படிப்பட்ட பரிதாபமான பேச்சுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. ஏன் தெரியுங்களா, உங்களை கர்த்தர் பாரப்படுத்தி ஒரு விஷயத்துக்கு உங்களை அனுப்புகிறார் அப்படின்னா நீங்கள் போகலைன்னா அந்த நேரத்தில் என்ன செய்ய போகிறது இல்லை, கர்த்தரோட சித்தம் அந்த இடத்துல நிறைவேற போகிறது கிடையாது. உங்களை கர்த்தர் பாரப்படுத்துகிறாருன்னா அந்த காரியத்தை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா எதினால் செய்யாமல் போனீங்கன்றத குறித்து நீங்கள் யோசிக்கணும். அப்போ கர்த்தர் பாரப்படுத்த காரியத்தை நீங்கள் செய்யறதுக்கு அன்றைக்கி முடியாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் சிந்திக்கணும் உட்காந்து, எது உங்களை தடுத்துருச்சு, உங்கள் குடும்பமா, உங்கள் வேலையா, இல்லை வேறு ஏதாவது ஒரு காரியம் இன்றைக்கி உங்களை செய்ய விடாமல் தடுத்தது என்ன அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு அதை மேற்கொள்வதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், முயற்சி செய்யணும். இப்போ பாருங்க, இந்த மனுஷன் அவ்வளோ பேசிட்டு 26ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோன்னா 33ஆம் வசனத்தில், பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையேன் என்றான். சில நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுவோம், எது நடந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் இடரவே மாட்டேன். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறாரு, பிசாசு உங்களை சோதிக்கணும்னு என்கிட்ட ஆல்ரெடி என்ன பண்ணிட்டான், உத்தரவு வாங்கிட்டான், நான் உனக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சில நேரத்தில் நம்ம ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருந்துருவோம், எதுவுமே நம்மளை என்ன பண்ண முடியாது, ஆமாம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருப்போம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு போகிறாங்க, மற்றவனுக்கெல்லாம் தைரியம் வரலாங்க போய் உட்கார்றதுக்கு. ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணுறாரு, யாரா என்னை என்ன பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு அங்கே போய் உக்காடுறாரு. தடவை ஒருத்தன் கேட்கும் போதே, இவர் மறுதளிக்கும் போதே இவர் என்ன பண்ணியிருக்கணும், நமக்கு அந்த பலன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அவர் அந்த இடத்த காலி பண்ணியிருக்கணும். மனுஷன் 3 வாட்டி மறுதளிக்கிற வரையும் அந்த இடத்துல உக்காந்துட்டு கோழி கூனதுக்கு பிறகு அவர் வருத்தப்படுறாரு. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா பிரச்சனை, பாவ காரியமாக இருக்கட்டும், தேவனுக்காக சாட்சியாக வாழ்கிறதா இருக்கட்டும், இல்லை மறுதளிக்கிற காரியமாக இருக்கட்டும், தடவை தோற்று போன உடனே ஜெபத்தில் உக்காந்துடணும். நம்ம ஆண்டவரே இதை செய்யறதுக்கு தவறிட்டேன், என்னால் இதை என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியல. நம்ம சிலர் என்ன தெரியுமா பண்ணுறோம், தொடர்ந்து ஜெபிக்காம நம்மளை படுத்திக்காம மறுபடியும் போயிட்டு இப்போ பார்க்குறேன், இப்போ நான் எப்படியாவது செஞ்சிருவேன், இப்போ நான் எப்படியாவது ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உனக்காக என்ன பண்ணிக்கிறேன், உனக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஆனால் பிரச்சனையில் இருக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், ஜெபிக்காம இன்னும் மறுபடியும் போயிட்டு
நான் இந்த முறை ஜெயிச்சிருவேன். ஆனால் அவனுக்குள்ளே இருந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டே அவனை என்ன பண்ணிடுச்சு? ஆமாம், பாருங்க, இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதுக்கு கூப்பிடும் போது இவரெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா உட்காந்து தூங்கிட்டு இருந்தார். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவ பிடிச்சிட்டு போகிறாங்க. இயேசு கிறிஸ்து முக்கியமாக அதில் ஒரு 3 பேரை வரை கூட்டிகிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய் அவர் சொல்கிறாரு, நான் ஜெபம் பண்ணுறேன், என்னோட கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? தூங்கிட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், இப்போ இப்போ இடரல் வரப்போகிற நேரம் வந்துடுச்சு, இவங்க எல்லாருமே விட்டுட்டு ஓட போகிறாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பொதுவாக தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த நேரத்தில் உங்களை எல்லாருக்குமே இப்போ ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரப்போது என்னை இந்த மாதிரி பிடிக்க போகிறாங்கன்ட்டு எல்லாருக்காகவும் தான் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் இந்த மனுஷன் இவர் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்ன்ற பேரில் சொதப்புவார்னு இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். இங்கே இருக்கிற நிறைய பேர் ஒரு வகையில் சந்தோஷப்படலாம், எவ்வளோ பேர் வராமல் நீங்களாம் என்ன பண்ணியிருக்கீங்க? ஆமாம், வந்திருக்கிறீங்கன்றதை குறித்து ஒரு சந்தோஷப்படலாம். ஆனால் வரவங்க என்ன மாதிரியான மாற்றத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு பார்த்தா அவங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனால் நீங்கள் இன்னும் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் என்ன பண்ணல, தேவன் எதிர்பார்க்கிறபடியான அந்த ஒரு ஆயத்தம் இல்லாமல் நின்னீங்கன்னா விட்டுட்டு ஓடினவனை காட்டிலும் கூட இருக்கிறவனுக்கு இன்னும் அடி அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? உடனே அவங்களே பரவாயில்ல போல, நான் அப்படி சொல்லலை. வரணும்னு மனசு வந்துருச்சு, ஆனால் ஆயத்தம் இல்லை. அப்போ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மறுபடியும் பொறுப்பை வரவங்களுக்கு கொடுக்க போகிறாருன்றதான் உண்மை. ஏன்னா கடைசியில் என்ன ஆகுது, அவர் பேதுருவை கூப்பிட்டு ஸ்பெஷலாக பேசுகிறார். கடைசியில் அவர்கிட்ட கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. ஏன்னா அந்த மனசு இருந்ததுனால தான் வரான். இன்றைக்கி நம்மளில் நிறைய பேர் திரும்பி வரோம், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் இடத்துல வரோம், ஆனால் அவர் எதிர்பார்க்கிற ஆயத்தத்தோடு நம்ம வரமாட்டோம். அவர் எதிர்பார்க்குற ஆயத்தத்தோடு நம்ம வராததுனால நம்மளுக்கு சோர்வு உண்டாகுது. என்ன சோர்வு உண்டாகுது? நான் வரேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் ஏன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற சோர்வு உண்டாகுது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? நம்மளை இன்னும் அதிகமாக ஜெபத்தில் நம்மளை உறுதிப்படுத்தி ஜெபத்தில் நம்ம பலனடைந்து நம்ம காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது. அடுத்து 24 மத்தேயு 24:10 அப்பொழுது அநேகர் இடல் அடைந்து ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவர் பகைப்பார்கள். தேவன் முன்னெச்சரிக்கையாகவே சொல்கிறாரு, இடரல் அடையும் போது காட்டி கொடுக்குறவங்களாம் மாறுவோம். இதில் நீங்கள் இதை தான் புரிஞ்சுக்கணும். நம்ம இடரல் அடையிறத குறித்து நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? பெரிய விடுங்க, இடரல் அடைந்துட்டேன், ஜெபிக்க முடியாமல் போயிடுச்சு, இடரல் அடைந்துட்டேன், வேத வாசிக்க முடியாமல் போயிடுச்சு, இடரல் அடைந்துட்டேன், நான் என்ன பண்ண முடியாமல் போயிடுச்சு, ஆலயத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சு, அவ்வளோதானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இடரல் அடையும் பொழுது நம்ம தேவனுக்கே விரோதமாக காரியங்கள் செய்கிறவங்களாம் மாறிடுவோம். பேதுரு இடரல் அடைந்தார். அவர் என்ன சொல்லிட்டாரு? எனக்கு இவர் யாருன்னே தெரியாது. கடைசியில் திட்டவும் அவரை பற்றி சபிக்கவும் மாறிட்டார். இடரல் உங்கள் வாழ்க்கையில் வரதுன்றது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். உங்கள் வாழ்க்கையில் இடரல் வந்துச்சுன்னா அதை நீங்கள் சாதாரணமாக நினச்சி விட்டுறக்கூடாது. நீங்கள் அதிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்வதற்கு என்னவோ அதை உடனே செஞ்சு கர்த்தர் இடத்துல ஒப்புரவாயிரணும். ஆமென். அடுத்து யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 6:61 சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவரை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாக இருக்கிறதோ? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றின போதனைகள் நிறைய நேரத்தில் நம்மளுக்கு இடரலாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள் நம்மளுக்கு இடரலாக இருக்கலாம். அதாவது இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், பல ஆண்டுகள் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம், பல செய்திகளை கேட்டிருக்கிறோம். சில நேரத்தில் வேதத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து சிலர் திரித்து பேசுவாங்க. என்ன உங்கள் பைபிளில் இப்படி போட்டிருக்கு, உங்கள் கடவுள் குறித்து இப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, வேதத்தில் இருக்கிற காரியங்களை வேதத்தில் தான் இருக்குது,
ஆனால் அதையே என்ன பண்ணுவாங்க, சரியான ஒரு புரிதல் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்டே வந்து இன்னும் அவங்க கடவுளை பற்றி இப்படி சொல்லியிருக்கு, இதுக்கான பதில் உங்ககிட்ட இருக்கா? இயேசு கிறிஸ்து தான் அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, அவருடைய சரீரத்தை குறித்து அவர் பேசுகிறார். அப்பமும் ரசம் என்று அவருடைய சரீரத்தை குறித்து அவங்க போதனை பண்ணுறாரு. அது குறித்து தெளிவான ஒரு புரிதல் இல்லாத போது எல்லாருமே முறுமுறுக்கிறாங்க. இவர் என்ன, இவருடைய சரீரத்தை போய் நம்ம சாப்பிடணுன்றாரு, இவரோட ரத்தத்தை பானம் பண்ணணும்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வந்த காரியத்தின் குறித்த ஒரு புரிதல் இல்லாமல் எல்லாரை போலவும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல இடரல் அடைந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் இயேசு கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை விட்டு விலகி போகிறாங்கன்னா, இந்த வேதத்தின் குறித்த ஒரு புரிதல் இல்லாமல், ஆண்டவரே எனக்கு ஒரு இடரலாக இருக்குது, இந்த வசனம் எனக்கு புரியல, எனக்கு இதை கொஞ்சம் புரிய வைக்கிறீங்களா? நான் உண்மைக்கு சொல்கிறேனே, இங்கே இருக்கிற நிறைய பேர் நீங்களே வீட்டில் பைபிள் படிக்கும்போது சில வசனங்களை படித்து பார்த்து, என்ன இது இப்படி போட்டிருக்கு, நம்ம பைபிளில் இப்படி போட்டிருக்கு, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு ஒரு கேள்வி வருது இல்லையா, அதுக்கு பதிலை பெற்றுக்கொள்ளணும்னு நிறைய பேர் நினைக்க மாட்டீங்க. அந்த இடரல் அடையும் போது அந்த வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தாண்டி போகிறீங்க. அப்படியே ஒரு வசனம் படிக்கிறீங்க, இத்தனை வருஷம் விசுவாசியாக இருக்கிறோம், இந்த வசனம் நம்மளுக்கு புரியலையே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நம்மளுக்கு தோண மாட்டேங்குது. நான் வெளிப்படையாக சொல்லணும்னா, ஒவ்வொரு வாட்டியும் பைபிள் படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சில இடத்துல வரும்போது நான் நின்றுவேன் அப்படியே. ஆஹா, இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பற்றி நான் பெருசாக யோசிச்சதே இல்லையே, இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கு, இதனுடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி உட்காந்து தியானிக்க ஆரம்பிப்பேன். அதுக்கான பதில் கிடைக்காம நான் அந்த வசனத்தை விட்டு அப்படி தாண்டி போகிறது கிடையாது. ஒருவேளை அன்னைக்கு நான் அந்த வசனத்தை தாண்டி போனால் அதை குறித்து வச்சு அதுக்கப்புறம் நேரம் கொடுத்து அதற்கான விஷயம் என்ன, அந்த தெளிவு வர வரையும் நான் அதை குறித்து நிறைய பேர்கிட்ட கேட்பேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வசனம் இப்படி போட்டிருக்கேன். எனக்கு யாரெல்லாம் வந்து நல்ல வேதத்தில் நல்ல முதிர்ச்சி அடைந்தவங்க இருக்கோ அவங்ககிட்டலாம் கேட்டு நான் உக்காந்து அந்த அந்த ஒரு பதில் அதுக்கு கிடைக்கிற வரையும் நான் அதை விட்டு விலகி போகிறது கிடையாது. ஏன் இதை சொல்கிறேன், இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை குறித்து இடரல் உண்டாகிறது. அதனால தான் பாருங்கள், பின்மாற்றம் அடையும் போது சில வசனங்களே திரித்து பேசுவாங்க. ஒன்றும் ஆகாது, நான் இப்போ வந்து சர்ச்சுக்கு வரலனா, நான் பைபிள் படிக்கலைன்னா எனக்கு என்ன பெருசாக ஆகிட போகுது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி சில வசனங்களே எடுத்து என்ன பண்ணுவாங்க, பாருங்க பைபிள்லே இப்படி சொல்லியிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. நீங்கள் நல்லா இதை புரிஞ்சுக்கணும். தேவனுக்கு உள்ளாக நீங்கள் நெருங்கி வருவதற்கு விரோதமாக நீங்கள் தேவனுடைய வசனத்தை எடுத்து பேசுகிறவங்களாம் மாறக்கூடிய ஒரு காலம் வரும், ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு துணிகரம் ரொம்ப வந்துருச்சு. அதாவது நான் பாருங்கள் எவ்வளோ ஞானமாக பைபிளை வச்சு வசனத்தை வச்சே மடக்கிட்டேன் பார்த்தீங்களா, அப்படி கிடையாது. தேவனை விட்டு விலகி போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளுடைய வார்த்தையவே எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தேவனுக்கு எதிராக செயல்படுறோம். இது டீ போட போலையா நம்ம வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க. அப்போ இந்த நேரத்தில் நம்மளே யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்க நம்ம நிறைய பேர் சில நேரத்தில் நம்ம தவறு பண்ணும்போது விதண்டாவாதத்துக்கு மற்றவங்ககிட்ட பேசியிருக்க மாட்டோம். ஆனால் சில தவறுகள் பண்ணும்போது நம்ம என்ன தெரியுமா யோசிப்போம், சில வசனங்களை நம்மளே எடுத்துப்போம். இந்த வசனம் இப்படி தானே சொல்லியிருக்கு, மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டோம். விசுவாசிக்கிட்ட போய் நம்ம வந்து வாதாட மாட்டோம், ஊழியக்காரர்கிட்ட வாதாட மாட்டோம். ஆனால் சில வார்த்தைகளை குறித்து நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், பைபிளில் இருக்கிறத எடுத்து நம்மளே சமாதானப்படுத்திப்போம். இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்குல்ல, அதனால நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது, இப்படி சொல்லியிருக்குல்ல, அப்போ இந்த தப்பை நான் பண்ணுறது ஒன்றும் நியாயம்தான், இது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லி வார்த்தையை எடுத்து நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், தேவனுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையவே நம்ம இடறுவதற்கு ஏதுவாக சத்துருவானவன் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துக்கிட்டேயே வந்து சாத்தா என்ன சொல்கிறான், இந்த கல்லுகளெல்லாம் நீங்கள் அப்பமாக்கி உங்களால் சாப்பிட முடியாதா? அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இது இல்லைப்பா, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையினாலே பிழைப்பான்னு சொல்லியிருக்கு. அப்போ
நம்ம இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை எடுத்து ஒரு மனுஷன் நம்மளை வஞ்சிக்க முயற்சி செய்கிறானா, இல்லை நம்ம ஒரு வார்த்தையை தவறாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம தேவனுக்கு விரோதமாக செயல்பட தொடங்குறோமா அப்படின்ற குறித்து நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23. ஆமாம், நம்மளுடைய சுவிசேஷம் மற்றவங்களுக்கு இடரலாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இதுவரை நம்ம பார்த்தது என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற இடரல், அவர் நம்பிக்கை குறித்து ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற இடரலை பற்றி பார்த்தோம். துன்பம் வரும்பொழுது ஒரு மனிதனுக்குள்ளாக ஏற்படுகிற இடரல், இதை குறித்து பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு மனுஷன் எப்படி இடரலை கொடுக்குறான் அப்படின்ற குறித்து பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறோம், நம்மளுடைய சுவிசேஷம் மற்றவர்களுக்கு இடரலாக தான் இருக்கும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, யூதருக்கு அது இடரலாயும் கிரேக்கருக்கு இது பைத்தியமானா, யூதர்கள் அவங்க விசுவாசத்தினாலே ரட்சிப்புன்னு அவங்க நம்புறது கிடையாது. நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி கிரியையினால் தான் ரட்சிப்புன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்கிறது யூதர்களுக்கு ஒரு இடரலாக இருக்குது. கிரேக்கர்கள் பைத்தியக்கார மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கான் பார். அப்போ நம்மளுடைய தேவனுடைய வார்த்தை, நம்ம சுவிசேஷம் ஒரு மனுஷனுக்கு பைத்தியக்காரன் மாதிரி ஏதோ இவன் புலம்பிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி நம்ம சொல்கிறது தோணும். ஒரு மனிதனுக்கு அது இடரலாகவும் இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஏன் அவங்களால முடிய மாட்டேங்குது அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, வெறும் ஒரு மனுஷன் தான் செய்த பாவத்தை அப்படி அறிக்கை செஞ்சுட்டு அவன் வந்துட்டா உடனே ஏற்றுக்க முடியுமா? அப்படி இயேசு கிறிஸ்து அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடுவாரா அப்படின்றத கேட்டுட்டு அதை நம்ப முடியாமலே நிறைய பேர் என்ன பண்ணுறான், வராமலே இருக்கிறான். இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்கிறோம் அப்படின்னா அவர்கள் இயேசுவே உங்களுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். அவன் இடரல் அடைகிறான், இதை எப்படி ஏற்றுக்கிறது? ஒரு பக்கம் நம்பலான்ற ஒரு மனசு இருக்குது, ஆனால் ஒரு பக்கம் இவங்க சொல்கிறத முழுசாக நம்ப முடியலையே, இது எப்படி சாத்தியமாகுன்ற ஒரு குழப்பத்துக்குள்ளாக நிறைய பேர் போகிறாங்க. நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்க தெரியணும், யார் குழப்பம் அடைகிறார்கள், யார் நம்ம நம்புறத, நம்ம நம்பிக்கையை பைத்தியக்காரத்தனம்னு சொல்கிறான். உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியணும். இடரல் அடைகிறவனுக்கு நம்ம தெளிவை கொடுக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேரை நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றாவே பார்க்குறோம். இடரல் அடைகிறவனை நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவனுக்கு சொல்லாமல் போயிடுறோம். நான் சொன்னேங்க அவன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் நம்மளுக்கு அந்த வித்தியாசம் தெரியணும். யார் நம்மளுடைய சுவிசேஷத்தை இடரலாக பார்க்கிறார்கள், யார் இது ஒரு பைத்தியக்காரத்தனமான சுவிசேஷமாக பார்க்குறாங்கன்னு சொல்லி இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அடைந்து இடரல் அடைந்தவர்களை பலப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா அவன் கிட்டத்தட்ட என்ன பண்ணுறான், கேட்குறான், அவன் குழப்பம் அடைகிறான், இது எப்படி சாத்தியமாகும்? அப்போ நம்ம போய் அவங்கள சந்தித்து இது சாத்தியம், நீ இதை நம்ப ஆரம்பிச்சுன்னா உன் வாழ்க்கை மாறும் அப்படின்ற உதவியை அவங்களுக்கு செய்யும்போது அவங்க என்ன பண்ண முடியும், தேவனிடத்திலே நெருங்கி வருவதற்கு அது உதவியாக இருக்கும். அடுத்ததாக மத்தேயு 18:8-9. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய ஆக்கினிலே தள்ளப்படுவதை பார்க்கலாம், சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். ஓகே, இதை நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த வசனத்தை. அதாவது நான் முன்னாடி சொன்னேன், ஒரு மனுஷன் உங்களுக்கு இடலாக இருந்தால் அவங்களை என்ன பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையிலேருந்து விளக்குங்க. அப்பாலே போ சாத்தானுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னது போல் உங்களுக்கு சொல்ல தெரியணும். அதே போல் இயேசு கிறிஸ்து ரொம்ப சீரியஸாக சொல்கிறாரு, உன் கண் உனக்கு இடரலாக இருந்தா, உன் கால் உனக்கு இடரலாக இருந்தா அதை பிடுங்கி எரிந்து போடு. அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அது சீரியஸாக சொல்கிறாரு, இடரெல்லாம் சாதாரணமாக நினைக்காத, அது உன்னை நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடும். என்னது, உன் வாழ்க்கையில்
எது மூலமாக உனக்கு இடரல் வருதோ அது உன்னை நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடும் அப்படின்றாரு. இன்னொரு இடத்துல அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்கிறாரு 18:6-7, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாக இருக்கும். இடர்களின் நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுடைய பேச்சினால ஒருத்தனை நம்ம என்ன பண்ணிடுறோம், நரகத்துக்கு கொண்டு போகிறவங்களாம் நம்ம மாற்றிடக்கூடாது. நம்மளுடைய பேச்சினால ஒரு மனுஷன் இடர்கள் அடைந்தான் அப்படின்னா நமக்கு ஐயோ. இன்றைக்கி சில நேரத்தில் நம்ம தேவையில்லாமல் யாருக்கிட்டையாவது எதையாவது பேசிட்டு வந்துடுறோம். நம்ம மூலமாக அவங்க கர்த்தரை விட்டே விலகி போயிடுறாங்க. நம்ம பேசினதுக்கப்புறம் சிலர் சர்ச்சுக்கு வர மாட்றாங்க, இல்லை நம்ம எதையாவது பேசினதுக்கப்புறம் அவங்க சண்டை போட்டு போயிடுறாங்க. உண்மையிலேயே நம்ம அதனால தான் நான் சொல்லுவேன், யாருக்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடியும் ஜெபம் பண்ணிட்டு பேசலாமா வேண்டாமா, நான் பேசாமல் வீட்டிலே உக்காந்துட்டோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஒருத்தர் இடத்துல நம்ம எதையாவது பேசிட்டு அவங்க இடர்கள் அடைகிற மாதிரி கொண்டு போயிட்டு அதான் கர்த்தர் சொல்கிறாரு, அவன் நரகத்துக்கு போகிறதுக்கு பதிலாக பேசாமல் அதுக்கு முன்னாடி நீயே என்ன பண்ணிவிடு, செத்தே போயிடு அப்படின்றாரு. அடுத்த லைனில் தான் அவர் என்ன சொல்கிறாரு, உன் கண்ணுனால பிரச்சனை வருதுன்னா கண்ணை பிடுங்கி போடு, கையினால் பிரச்சனை வருதுன்னா கையை பிடுங்கி போடு. ஆனால் அதுக்கு முந்தின வாசனை என்ன பண்ணுறாரு, உன் மூலமாக ஒருத்தன் நரகத்துக்கு போகிற மாதிரி இருந்தானா பேசாம நீ அதுக்கு பதிலாக செத்துரு அப்படின்றாரு. நீங்கள் அந்த டிரான்ஸ்லேஷனை பார்க்கணும், புரியுதுங்களா? உனக்கு உன் சரீரமே உனக்கு உன் வாயே உன் கண்ணை இடரலாக இருந்தால் பிடுங்கி போடுன்றாரு. ஆனால் இன்னொருத்தன் நரக போகிறதுக்கு நீ காரணமாக இருந்தால் அவனுக்கு பதிலாக நீயே என்ன பண்ணிவிடு, ஆமாம் நீயே கல்லை காலில் கட்டிட்டு நீயே போய் விழுந்துரு, அது எவ்வளோ பரவாயில்ல. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இடர்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. அப்போ இடரல்னு ஒரு மனுஷனுக்கு வந்தாலே அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு தான். ஆனால் இடரல் வர்றது அவசியன்றார். ஏன்னா இடரல் வரும்போது ஒரு மனுஷன் தெளிவு பெறணும். ஐயோ குழப்பம் அடைஞ்சிட்டுன்னு சொல்லாமல் அதை சரி பண்ணிக்கணும். பாருங்கள், யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துகிட்ட ஆள் அனுப்பி எனக்கு ஒரு தெளிவு வேணும், நான் இப்போ ஒரு குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டார். ஆனால் அடுத்து சொல்கிறாரு, எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ ஆமாம் அவனுக்கு ஐயோ. அப்போ யார் ஒரு மனுஷன் குழப்பத்தை கொண்டு வரானோ, யார் ஒரு மனுஷன் கடவுளை விட்டு விளக்கிறதுக்கு அந்த இடத்துல காரணமாக இருக்கிறானோ அவன் உண்மையிலேயே பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாக அவன் செல்லுவான். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் 1 யோவான் 10:1, 1 யோவான் 1:10 நினைக்கிறேன். ஓகே, அது சரி, அது நான் தவறாக குறிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து சங்கீதம் 119:165. சங்கீதம் 119:165. ஆமாம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு. ஆமாம், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இடரல் வருது அப்படின்னா நீங்கள் வேதத்திடத்திலே போகணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வேதம் வாசிக்கிறதுக்கு நேரம் செலவிடுறீங்களோ இடரல் உங்கள் வாழ்க்கையில் குறையும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு விசுவாசம் அதிகரிக்கும். இன்னும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நிறைய நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் குழப்பம் வரும்போது ஏன் ஜெபிங்க, ஏன் பைபிள் வாசிங்கன்னு சொல்கிறேன்னா அதன் மூலமாக தேவன் உங்களோடு பேசுவார். எவ்வளோக்கு எவ்வளோ வேதத்தை வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமலே வாழ்கிறீங்களோ நீங்கள் அதை தவிர்த்து உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனையை சரி பண்ணலான்னு நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்கு சரியான ஒரு வழியே கிடைக்காம நீங்கள் மறுபடியும் என்ன செய்வீங்க, தப்பான ஒரு பாதையிலே தப்பான ஒரு முடிவே தான் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். எசேக்கியேல் 7:19 அதில் எப்படியாக சொல்லப்படுகிறது, 7:19 தங்கள் வெள்ளியை கடைசி அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாக இருந்தது. அவர்கள் அக்கிரமமே இடரலாக இருந்தது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஏன் நம்மளால் அடுத்த ஒரு நிலைக்கு போக முடியல, ஏன் ஒழுங்காக செய்ய முடியலனா அதுக்கு முக்கியமான காரியம் நம்ம செய்கிற
தவறுகள் தான். அப்போ நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு ஏன் ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குன்னு மற்றவங்கள காரணம் சொல்லுவோம், மற்ற விஷயங்களை காரியம் சொல்லுவோம். ஆனால் பைபிளில் என்ன சொல்லப்படுது, உன்னுடைய அக்கிரமமே உனக்கு இடரலாக இருக்குதான்னு நீ யோசிச்சு பாரு. இன்னும் சொல்லணும்னா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்கு, உன்னுடைய பாவமே உனக்கு இடரலாக இருக்கு. அப்போ கண்டிப்பாக பாவம் இடரலாக தான் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற தவறுகள் நமக்கு இடரலாக இருக்குன்னு உணராமலே ஒரு மனிதன் வாழ்ந்தானா ரொம்பவே பரிதபிக்கப்பட்ட ஒரு நபர். அடுத்ததாக எரேமியா 6:21 முடிக்க போகிறேன். கடைசியாக ஒரு வசனம், எரேமியா 6:21. ஆமாம், அப்போ நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது குழப்பங்களை தேவன் உள்ளே கொண்டு வருவார். எப்படி பாபேல் கோபுரத்தை கட்டும் பொழுது அவங்க எல்லாம் என்ன நினச்சாங்க, நம்ம ஏதோ ஒன்று சாதிக்க போகிறோம், நம்ம வானத்தையே தொட போகிறோம், பரலோகத்தையே எட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி பெருமையின் உச்சத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது தேவன் என்ன செஞ்சார், அவருடைய பாஷைகளை எல்லாம் மாற்றி ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு புரியாமல் பண்ணி அந்த இடத்துல அவங்க ஆரம்பித்த காரியத்தை அப்படியே விட்டுட்டு போகிற மாதிரி அவர் செஞ்சார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்பொழுது நிறைய இடரல்கள் வரும், நிறைய குழப்பங்கள் வரும். நம்ம கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியாமல் ஸ்தம்பிச்சு போய் திகைக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வரும். அப்போ இவ்வளோ நேரம் நம்ம வாசித்த இந்த வார்த்தைகளிலே நம்ம இறுதியாக என்ன புரிஞ்சுக்கலாம், இந்த வசனத்தை வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். 2 பேதுரு 1:4-10 இந்த வசனத்தை நீங்கள் என்னை பொறுத்தவரை நீங்கள் மனப்பாடமாகவே வச்சுக்கணும்னு நான் சொல்லுவேன். 1 பேதுரு 2 பேதுரு 1:4-10 இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் இந்த வசனத்திலிருந்து நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், அதாவது இது நீங்கள் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இருந்த இடர்களை தவிர்க்கலாம். அப்படின்னா என்ன, விசுவாசம் இருக்குது, விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கு உங்களுக்குள்ள என்ன வேணும், தைரியம் வேணும். தைரியத்தோட ஞானம். அப்போ ஒரு காரியத்தை எப்படி ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன், செயல்படுத்த போகிறேன், தைரியம் வந்துருச்சு, ஆனால் செய்வதற்கு எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல. சிலருக்கு செய்யறதுக்கு பிளான் இருக்கும், செய்யறதுக்கு தைரியம் இருக்காது. அப்போ தேவனுடைய ஞானத்தை நம்ம என்ன பண்ணோம் கேட்கணும். அப்போ விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும். இன்றைக்கி நிறைய நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் இருக்கும், தைரியம் இருக்கும், ஞானம் இருக்கும், ஆனால் இச்சை அடக்கம் இல்லாமல், அது சாப்பாடாக இருக்கட்டும், உலக காரியங்களாக இருக்கட்டும், எதையோ ஒன்றுத்துக்கு பின்னாடி போய் விசுவாசம் இருந்து, தைரியம் இருந்து, ஞானம் இருந்து, இந்த இச்சை அடக்கம் இல்லாமல் கோட்டை விட்டுருவாங்க. அப்போ என்ன பார்க்குறோம், அவர்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும். அப்போ இன்னைக்கு ஒரு மனுஷன் கூட இது எல்லாமே இருந்தாலும் கைகூடி வருவதற்கு காலம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி இருக்கணும். ஆமாம், நிறைய நேரத்தில் விசுவாசம் இருக்கும், எல்லாம் இருக்கும், பொறுமை இருக்காது. நான் விசுவாசமாக இருக்கேன், எனக்கு ஏன் இன்னும் நடக்கலை, நான் விசுவாசமாக இருந்து எல்லாம் பண்ணிட்டேன், கர்த்தர் ஏன் என் வாழ்க்கையில் தாமதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் காரியத்தை அவர் செய்வதற்கு இடம் கொடுக்காம என்ன பண்ணுவாங்க, பொறுமை இல்லாதவர்களாக இருப்பாங்க. அப்போ என்ன பார்க்குறோம், விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியையும். இன்னைக்கு நமக்குள்ளாக ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்ம அந்த இடத்துல இடர் அடையாமல் இருக்கணும்னா தேவ பக்தியில் இன்னும் எப்படி வளரணும், அதுக்கு தான் சொல்கிறது. நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா வேதம் வாசிக்கணும், நல்லா உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் இணைந்து விசுவாசத்தை குறித்து பேசணும். ஏன் சர்ச்சுக்கு வரணும், எதுக்காக மெயினாக சர்ச்சுக்கு வரதுக்கு காரணம் என்ன, என் வீட்டிலேருந்து ஜெபிக்க முடியாதா, வீட்டிலேருந்து பைபிள் வாசிக்க முடியாதா, இங்கே ஒரு ஃபெல்லோஷிப் ஏன் இந்த இடத்துல தேவைப்படுதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகள் ஒருத்தர் பார்க்கும்பொழுது, ஓ இந்த நம்பிக்கையில் இருக்க இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க,
நிச்சயமாக இந்த நம்பிக்கையில் நம்ம உறுதியாக இருக்கும் போது நம்ம இன்னும் இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி ஒருத்தர் பலப்படுத்துகிற ஒரு இடம். அப்போ தேவ பக்தியிலே செயல்படுவதற்கு அந்த சகோதர சிநேகம், இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அதிகரிக்கணும். அப்போ அதனால தான் அவர் அடுத்தது சொல்கிறாரு. என்ன சொல்கிறது? இச்சையடக்கத்தோடைய பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும். அப்போ இந்த சகோதர சிநேகம்னு ஒருத்தனுக்கு எங்கே கிடைக்கும்? ஆலயத்தில் தான் கிடைக்கும். அப்போ அதுக்கு தான் இடர் அடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு மனுஷன் ஆலயத்திற்கான முக்கியத்துவத்தை ரொம்பவே அவங்க வாழ்க்கையில் முக்கியப்படுத்தணும். சிலர் சொல்லுவாங்க, நான் ஜபிச்சுட்டு வீட்டிலேயே இருந்துக்கிறேன், நான் ஜெபம் பண்ணிட்டு அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு சோர்ந்து போய் உட்காந்துருப்பாங்க. ஏன்? அந்த சகோதர சிநேகம் அப்படின்றது அந்த இடத்துல குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஏன் ஆலயத்துக்கு வரணும்? ஏன் ஒருத்தர் ஒரு விசாரிக்கணும்? ஏன் ஒருத்தர் உட்காந்து பேசணும்? ஏன் ஜெபம் பண்ணணும்? ஒருத்தருக்காக ஒருத்தர் ஏன் ஜெபம் பண்ணணும்? ஏன்னா இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் குறைஞ்சாலே இடரல் உண்டாயிடணும். கடைசியாக சொல்கிறாரு, சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இன்றைக்கி இதெல்லாம் பண்ணிட்டு சர்ச்சுக்கும் வருவோம், ஆனால் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு அன்பு இருக்காது. இதுதான் இப்போ கடைசியாக இருக்கிற பிரச்சனை. இடரல், அன்பு இல்லைன்னா இடரல் போயிடும், இடரல் அந்த இடத்துல வந்துடும். அன்பு இல்லைன்னா நான் அந்த வசனத்தை தவறாக, அது கரெக்டாக நீங்கள் வீட்டில் போய் வாசித்தா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த 1 யோவானில் தான் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ அன்பு, அதாவது எங்கே அன்பு இருக்கோ அங்கே இடரல் இல்லை, எங்கே அன்பு இருக்கோ இடரல் அங்கே இருக்காது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த 8 காரியம் என்ன? விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். கடைசியாக அவர் சொல்கிறாரு, ஆகையால் சகோதரரே, 10ஆம் வசனம், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இடரல் வரக்கூடாது, உங்கள் வாழ்க்கையில் சந்தேகம் வரக்கூடாது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலப்படணும், உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்காக எழும்பணும் அப்படின்னா இந்த 8 காரியத்தை சொன்ன பாருங்க, இதை நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் இடரல் வரும்போது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்? எதனால இடறிட்டோம்னா நீங்கள் இந்த 8 விஷயத்தையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். விசுவாசம் குறைஞ்சிருச்சா? தைரியம் குறைஞ்சிருச்சா? இல்லை ஞானத்தில் ஏதாவது நான் இப்போ சரியாக செய்ய முடியாமல் தவிக்கிறேனா? என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறேனா? இல்லைனா இந்த இடத்துல இச்சையடக்கம், ஏன் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டுட்டேனா? இல்லை பொறுமை இல்லாமல் இருக்கேனா? இல்லை ஒழுங்காக ஜபிக்காமல் பைபிள் வாசிக்காமல் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனா? இல்லை சகோதர சிநேகத்தில் குறைவுபட்டுருச்சா? அன்பில்லாம், இந்த 8 விஷயத்தையும் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே இடரல் வருவதற்கான காரணம் என்னன்றது நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த 8 விஷயத்தை சரி பண்ணிங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இல்லைனா நான் மறுபடியும் சொல்கிறேன், இடரல் வருவது சாதாரண விஷயம் கிடையாது. இடரல் உங்களை அழிவுக்கு நேராக கொண்டு போகும். இதை தான் நம்ம அந்த முன்னாடி பார்த்த வசனங்களை பார்த்தோம். இடரல் வருவது உங்களை அழிவுக்கு நேராக கொண்டு போகும். அதனால் நீ எப்பயுமே என்ன பண்ணிடாதீங்க, கொஞ்சம் விசுவாசம் குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு, என்னால் கடந்த ஒரு வாரமாக என்னால் ஜெபிக்க முடியல, நான் பைபிள் வாசிக்காமல் இருந்தேன்னு ரொம்ப கேஷுவலாக யாரும் சொல்லாதீங்க. இல்லை உங்கள் வீட்டில் இருக்க யாராவது அந்த ஜெபிக்காமல் பைபிள் வாசிக்காமல் எரிஞ்செறிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அதை கேஷுவலாக நினைக்காதீங்க. உடனடியாக அந்த காரியத்தை சரி செய்வதற்கான முயற்சியை எடுத்து எப்படி நான் ஜெபித்து எப்படி இந்த காரியத்தை மேற்கொள்ளலான்றதை யோசிங்க. இல்லைனா இடரல் என்பது உங்களை அழிவுக்கு நேராக கொண்டு போய்விடும். நம்ம கண்களை மூடுவோமா? நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை தடுத்து கொண்டு இருக்கிறது? எப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளை தடுமாற செய்து, எது நம்ம தடுமாறி போவதற்கு காரணமாக இருக்குது? இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்த்து ஒவ்வொரு நாளுமே தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கணக்கு ஒப்புவிக்காமல் இடரில் அடைந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்து விடுவீங்க. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலேருந்து, தகப்பனே என்னை நீங்கள் காப்பாற்றுங்க, இடரலுக்கு நான் இடம் கொடுக்காதபடி, இடரலை தைரியமாக நான் ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு துணிகரமாக எழுந்து விடாதபடி, இடரல் வந்த உடனேயே நான் உங்கள் இடத்துல உதவி கேட்குறவனா, உங்கள் இடத்துல என்னை அர்ப்பணிக்கிறவனா, உங்கள் இடத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறவனா மாற எனக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் கூட ராஜா என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை பலப்படுத்துங்க,
எனக்கு உதவி செய்யுங்க. யாராவது ஒருவர் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த செய்திக்காக ஜெபம் பண்ணி நிறைவு செய்வோம். ஸ்தோத்திரம்.